ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஆலு பிரிஞ்சால் கிரேவி குயிக்காகவும் அருமையாகவும் எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கான ஒரு அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். வாங்க இதை எப்படி குயிக்காகவும் அருமையாகவும் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அதில் வந்து வெந்தயம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூனில் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்து அதில் இஞ்சி, வெள்ளை பூண்டு இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிடலாம். அடுத்து பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அடுத்ததில் 4-5 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு பொடியாக நறுக்கினா ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் அதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே மெயின் ஐட்டமான கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2-3 கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதை வேக விடுவோம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் அதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, இல்லாட்டி அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்து கட்டியான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அதில் கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு ஆலு கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இது வந்து புளிலாம் சேர்க்காம அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். சப்பாத்திக்கு சாதத்துக்குலாம் ஒரு அருமையான சைடிஷாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சோன்னா நம்ம சேனலில் விஜயநாராயண யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி குயிக்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.